ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பழங்குடியர் மக்கள் வாழ்ந்த குகை என்று கல்வெட்டு கூறுகின்றன. இருக்கு பாருங்க கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் கூறுது, நான் சொல்லலை, அந்த கல்வெட்டு தான் சொல்லியிருக்கு. என் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் கூறியிருக்கு. இந்த கல்வெட்டு தான் இது. மாடிப்படி இங்கே பாருங்கள், நீங்கள் ஏறி காட்டுறேன் நம்மளை அடுத்த வீடியோவில். பாருங்கள் ஏறித்தேங்க, இதாங்க அவங்க மாடி. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிட்டு ஒரு மலை, இங்கிட்டு ஒரு மலை, அதுக்கு நடுவில் மாடிப்படிங்க. அடுத்து அதுக்கு நடுவில் மாடிப்படிங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ இறங்கிட்டு இருக்கேன். இறங்கினப்பட்டு இதுதான் இந்த மலையும் சேர்ந்து தான் நடுவில் குகைங்க. அடுத்து இங்கே பாருங்க, இந்த ஒரு வாசல், அங்கிட்டு ஒரு வாசல் கட்டினேன்னா இந்த ஒரு வாசல். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மலைக்கு இங்கிட்டு போனால் இது சமையல் அறைன்னு சொல்கிறாங்க கல்வெட்டில். இங்கே பாருங்கள், கல்வெட்டில் சமையல் அறைன்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு இங்கே பாருக்கோங்க, கல்வெட்டில் சமையல் அறைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பாறையிலே ஏறி போனால் இந்த இதுதான் வரும். அதுக்கு அடுத்து ஒரு கொட்டை மாதிரி இருக்கும், அதிலேருந்து அங்கிட்டு குளிக்கலாங்க. இது பெரிய மலைங்க. அடுத்து இதாங்க அவங்க படுக்கிற அறையா வச்சுருக்காங்க, தூங்குற அறையா வச்சுருக்காங்க. அடுத்து இதில் தான் போவாங்க, இதுலேயும் தூங்கிக்குவாங்க, இதுலேயும் தூக்கிக்குவாங்க. இதில் சும்மா வச்சுருக்காங்க, நல்லா பாறையாக இருக்குது பாருங்க. இதில் தான் வாழ்கிறாங்க பழங்குடிய மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இப்போ நம்ம என்னமோ வீடுங்க. இங்கே பாருங்க, கல்வெட்டே சொல்லுது, நான் சொல்லலை, அந்த கல்வெட்டே கூறுதுங்க. இவ்வளோதண்டி மலையில் அவங்க வாழ்ந்துருக்காங்க. இது எந்த மலையும் இல்லை, நம்ம இங்கே ராஜபாளையத்தில் இருக்கும் மக்கள் குகை என்று சொல்லும் கல்வெட்டு தான் சொல்லுதுங்க. இங்கே பாருங்கள் கல்வெட்டை, நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். அப்படியே மெதுவாக வாங்க பாருங்க, இப்படி போட்டிருக்கா, இங்கே போட்டு இப்படி போட்டிருக்கா, டானாங்க. அப்படியே வாங்க காட்டுறேன், அப்படியே ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு தெரிலாட்டி. இந்த இருக்கு பாருங்க, இப்படி ஒன்று கையும் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இதாங்க கல்வெட்டு. பார்த்துட்டிங்களா? நான் சொல்கிறது பொய்யும் இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. ஒரு தாத்தா தான் வந்து சொன்னார், கல்வெட்டு இருக்கடா தம்பி, பேராதடா.